Hi guys and welcome back to Kama Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே உங்களுக்கு டே டு டே ஒரே சேனல்ல நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். And of the 1 week there has been so many good news about cryptocurrency. எந்த ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ஸோ நெகட்டிவ் ஈவெண்ட்ஸோ நடக்கல. அண்ட் இன்னைக்கு நாங்க உங்களுக்கு வச்சிருக்க நியூஸ் கூட ரொம்ப சுவாரஸ்யமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் which will definitely have a very good impact on obviously Bitcoin as well as other cryptocurrencies. And so டேரக்டா நியூஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ ஆக்சுவலா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நிகழ்வு. Binance has approved has been given regulatory approval to operate in Dubai. ஸோ துபாயில வந்து பாத்தீங்க அப்படின்னா பினான்ஸ்க்கு வந்து அஃபிஷியலா ரெகுலேட்டரி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி அப்போ பினான்ஸ் வந்து துபாயில இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லைங்க. ஆக்சுவலா 2 கிளாஸ் ஆஃப் அப்ரூவல்ஸ் வந்து இருக்கு. ஒன்னு நார்மல், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல இருக்க அப்பர் கிளாஸ் அப்ரூவல். ஸோ நார்மல் கிளாஸ் அப்ரூவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்பாட் பிட்காயின் வச்சுக்கலாம், இல்ல அப்படின்னா பிட்காயின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் பண்ணிக்கலாம், இல்ல வந்து ஸ்டேக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்ம நார்மலா ஜென்ரலா ஒரு காயின் டி6 இல்ல காயின் ஸ்விட்ச் ஆப்லயே நம்ம ஒன்று பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம பண்ணலாம். இப்போ வந்து ஸ்டேஜ் 2 ஆஃப் லெவல் அப்ரூவல் வந்து ரெகுலேட் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரீட்டைல் மார்க்கெட்ஸ்லாம் யூஸ் பண்றதுக்கு, அதாவது டே டு டே டெய்லி வாழ்க்கை புழக்கத்துல யூஸ் பண்ற ரீட்டைல் மார்க்கெட்ஸ், ஷாப்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் யூஸ் பண்றதுக்கு இப்போ வந்து ரெகுலேட்டரி அப்ரூவல் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கதா சொல்றாங்க. ஓகே ப்ரோ, இது வந்து ஆக்சுவலா இங்கதான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். ஆக்சுவலா துபாயில வந்து இனிஷியலா அப்ரோச் பண்ணல. நிறைய டாக்ஸ் வந்து என்ன போயிட்டு இருந்து அப்படின்னா துபாயில வந்து நமக்கு அப்ரூவ் பண்ற மாதிரி தெரியல. ஆக்சுவலா இந்த கோரிக்கை ரொம்ப நாளா வச்சிருந்திருக்காங்க, அப்ரூவ் பண்ற மாதிரி தெரியல. பேசாம நம்ம இந்தியாவுக்கு மூவ் பண்ணிடலாம், இந்தியாவில இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து போயிட்டு இந்தியாவில் அப்ரூவல் வாங்கி நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து சவுத் ஏஷியனுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பா வந்து இந்தியாவை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. பட் துபாய் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம நாட்டை விட்டு கைவிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விடாம இப்ப அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கடந்த ஜான்வரியில இதே துபாய் தான் வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ், அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு 8 to 9 எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா அப்ரூவலும் ரிஜெக்ட் பண்ணி சில ஃபைன்ஸ் எல்லாம் இம்போஸ் பண்ணாங்க. தட் அவங்க வந்து அவங்க நாட்டு லாஸ் மீறி வந்து நிறைய இதை ஆப்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஸோ இவ்வளவு ஆர்ஷான நம்ம இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. நாட் ஒன்லி பினான்ஸ் பட் நிறைய கிரிப்டோகரன்சி எக்ஸ்சேஞ்சில் நம்ம இங்க இருக்கலாமா இல்ல வேற கண்ட்ரி வந்து அப்பா சூஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரூமர்ஸ் பயங்கரம் வளரும் போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் பிட்காயின் இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் டிஜிட்டல் அசெட் அண்ட் இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் த வேர்ல்ட். ஆப்வியஸ்லி கிரிப்டோ கரன்சியே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இன்னொரு ஒரு டவுன் த லைன் ஒரு 5-10 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி ஹேவ் a வெரி குட் இம்பாக்ட். ஸோ அதை வச்சு கருது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ரெகுலேட்டரி அப்ரூவல் வந்து இப்போ வந்து ப்ரொவைட் பண்ணி இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இந்த ஃபிளட்லாம் பயங்கரமா அதால அந்த டைம்ல வந்து வந்திருக்கு. ஸோ துபாயில பர்சனலா இது பெரிய இம்பாக்ட் எதுவும் கிரியேட் பண்ணல. பட் குளோபல் ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி வைட்லி அடாப்ஷன். ஏன்னா இப்போ ஆல்ரெடி பிட்காயின் ஆஃபிங் வருது, நமக்கு ETF எல்லாமே அப்ரூவ் ஆயிட்டு வருது அப்படின்ற சமயத்துல துபாய் வந்து ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் அண்ட் வெல்த்தியஸ்ட் கண்ட்ரி அண்ட் நிறைய வெல்த்தியர் கைஸ்லாம் அங்க இருக்காங்கன்றது நம்ம நல்லாவே தெரியும். ஸோ அவங்கெல்லாம் இப்போ உள்ள மார்க்கெட்டுக்குள்ள வந்து நார்மல் ரீட்டைல் மார்க்கெட்ஸ்ல எல்லாம் இது புழக்கத்துக்கு வந்துச்சு அப்படின்னா there's going to be lot of use cases. நிறைய இடத்துல இனிமேல் கிரிப்டோ கரன்சியை கேஷுவலா ஃப்ரீயா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றத நம்மளுக்கு தெரியுது. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். அண்ட் இதனால கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு தாக்கம் கிரிப்டோ மார்க்கெட்ல இருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு யூஎஸ் சூப்பரா மார்க்கெட்ல வந்துட்டாங்க, அது பிக்கஸ்ட் கண்ட்ரிஸ் ஃபார் கிரிப்டோ. ஹாங்காங் வந்தாச்சு, அது என்னதான் ஸ்மாலஸ்ட் கண்ட்ரியா இருந்தாலும் நல்லா அடாப்ஷன் பண்ணிருக்காங்க. துபாயோட அடாப்ஷன் வந்து this is going to play a very big role because it is one of the richest and wealthiest countries and அவங்களோட இம்பாக்ட் கண்டிப்பா மார்க்கெட்ல கூடிய சீக்கிரத்துல வரும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் வாட்ஸ் கோனா ஹேப்பன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க so that they also get enough knowledge about cryptocurrency.